சொன்னாங்கன்னா அது தீன்ல சந்தேகம் ஏற்படுத்துகிறதுங்கிறதுனால அந்த ஹதீஸுகள்ல நம்ம சில ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் கொஞ்சம் மேலதிகமான ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. அப்படி ஆய்வு பண்ணக்கூடிய நேரத்தில் ஹதீஸுக்கு போக முடியும். ஏன்னாட்டா சில விஷயங்கள் நம்ம ஒண்ணு சொன்ன உடனே ஏருக்கு மேல புரிஞ்சுக்குவாங்க. ஹதீஸ் இல்லாமல் மார்க்கமே கிடையாது. குர்ஆனை மட்டும் வச்சுக்கிட்டு எந்த வகையில ஒன்றும் பண்ண முடியாது. 99% விஷயங்களுக்கு அல்லாஹ்வுடைய சூரத்தை விளக்கம் இருந்தா தான் நமக்கு விளங்குது. குர்ஆனை மட்டும் விளங்குறேன்னு போனவனா நாத்தினா தான் போயிட்டான். ஏன்னா விளக்குறதுக்கு அவங்கள தான் அனுப்பியிருக்கலாம். ரசூலுல்லாஹ் தான் விளக்கணும், நீங்க தான் விளக்கு வைக்கணும் இன்னாசின் தான். அதுல ஹதீஸ் அவசியம். இந்த 1-2 இடங்கள்ல மனிதர்கள் தான் ஹதீஸ்களை பிரிக்கிறாங்க. 1-2 இடங்கள்ல நம்ம பார்வைக்கு ஆட்கள்லாம் கரெக்டா தெரிவாங்க. நம்ம ஒரு புகாரி இமாமுடைய பார்வைக்கு, ஒரு முஸ்லீம் இமாமுடைய பார்வைக்கு கரெக்டா தெரிவாங்க. ஆட்கள்லாம் நம்பகமான ஆள் நினைச்சு அவங்க ஆட்களை தான் பார்ப்பாங்க. ஹதீஸ் நூல்கள் உள்ளவங்க யாரை பார்ப்பாங்க? இவர் சொன்னாரு சரி, இவர் நல்ல ஆளு, அவர் நல்ல ஆளு, அவர் நல்ல ஆளு, கரெக்டா தான் இருக்கிறாங்க. அதோட அவங்க எழுதி வச்சு போயிடுவாங்க. அதான் அளவுகோல வைப்பாங்க. அதுக்கு மிஞ்சின ஒரு அளவுகோல ஹதீஸ்களை உசூல்ல இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் நூல் தொகுக்கிறாங்க இல்லையா, அவங்க ஃபர்ஸ்ட் எழுதுவாங்க உசூல். இந்த புது உசூல் நம்ம கண்டுபிடிச்ச உசூல் இல்ல. என்ன எழுதுவாங்கன்னு கேட்டா, ஒரு ஹதீஸ் சஹீஹ் என்று சொல்வதற்கு முதல் அளவுகோல் அல்லாஹ்வுடைய வேதத்தோடு எந்த வகையிலையும் ஒத்துப்போக மறுப்பது முதல் அளவுகோல். முடிஞ்ச அளவுக்கு முரண்டு அவசரப்பட்டு முடிவு வந்துடக்கூடாது. நீங்களா உங்களை அறியாமை வச்சுக்கிட்டு அது சரி அப்படின்ற கூடாது. அதை ஒத்த கருத்து இருக்குங்காண்டி நீங்க விளங்காம இருப்பீங்க. ஆய்வுக்கு மேல ஆய்வு பண்ணணும். அப்படி பண்ணி இது குர்ஆனோட எந்த வகையிலும் மேட்ச் ஆகலன்னு சொன்னா இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க. நமக்கு தெரியுது சரியான ஆளுக்கு நினைக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை பயன்படுத்தி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ரிமார்க் உள்ளது இருக்குன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் சொன்னதை நம்ம மறுக்கல. அப்போ நீங்க என்ன வழங்கணும்னா, மனிதர்கள் எடை போட்டதுல ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அவங்க எடை போட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு தெரியாத யாரோ ஒரு ரிமார்க்கான ஒரு ஆளு, அவர் நல்லவராகவே நடமாடி கொண்டிருந்த ஒருத்தரோ ஏதோ ஒன்னும் வேணுமெண்டோ மறதியாகவோ தவறாகவோ இப்படி ஒரு மெசேஜை அவர் சொல்லி இருக்க கூடும் அப்படின்னு நினைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய வேதத்துடைய முக்கியத்துவத்துக்கு வந்துடணும். ஆட்டம் இருக்கு அப்படின்னு என்ன பண்றது? அதாவது நம்முடைய ஒரு வாதம் அல்லாஹ்வுடைய வேதத்தை மறுத்தாலும் நான் ஹதீஸை ஏத்துக்கிறேன் தள்ளுமையானால் அது அதை விட பயங்கர டேஞ்சர். வேதம் இப்படி இருக்கப்பா அது சுமார் இது குர்ஆன்ல இருக்குன்னு சொல்ற, அது இருக்கட்டும், இந்த ஹதீஸ் சொல்றது அப்படி கேட்கக்கூடாது. குர்ஆன் இது இவருக்கு கன்ஃபார்ம். இதுக்கு ஹதீஸ்க்கு என்ன டிஃபரெண்ட் கேட்டா, எல்லாரும் சேர்ந்து இது அல்லாஹ்ட்ட இருந்து வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க சமுதாயமே. ஹதீஸ் என்பது 4 பேர் 5 பேர் சேர்ந்து ரசூலுல்லாஹ் சொன்னன்னு சொல்லுவாங்க. வித்தியாசம் இருக்கு. குர்ஆன் ஹதீஸ் என்ன வித்தியாசம் இருக்கு? அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்துல வித்தியாசம் கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்துல நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா நேரடியா கேட்கிறோம்ல, குர்ஆன் எப்படி வகி அதே தரத்துல ஹதீஸ் வகி, அது எந்த டிஃபரன்ஸ் கிடையாது. நம்மளே நேரம் கேட்கும் போது நமக்கு ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்ற ஆட்கள் வழியா வர்றதுனால குர்ஆன் எப்படி நமக்கு சேருதுன்னா, எல்லா சஹாபாக்களும் ஏகமானதா இது அல்லாஹ்வுடைய வேதம்னு சொல்லி ரெக்கார்ட் பண்றாங்க. ஒருத்தர் கூட மாற்று கருத்து இல்ல. அப்படி சேருது. ஹதீஸ்கள் எப்படி வருதுன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு 5 பேர் கேட்டு அடுத்த 5 பேருக்கு சொல்லி அடுத்த 5 பேருக்கு சொல்லி வருது. ஒரு 5 பேர் தான் அதை கேட்டிருக்கிறாங்க. கேட்டதா நமக்கு அறிவிக்கப்படுது. 50 பேரும் சேர்ந்ததா வரல. அப்படி இருக்கா அந்த டிஃபரெண்ட் இருக்கிறதுனால ஹதீஸ்கள்ல சில வரலாம். இந்த அடிப்படை வச்சுக்கணும். இப்ப ஹதீஸ்கள்ல நம்மளா பார்த்து அவசரப்பட்டுக்கிட்டு இந்த பாரு இப்படி ஒன்னும் சொல்லக்கூடாது. வழங்குதா? குர்ஆனோட அது இணைந்துதான் ஹதீஸ் வரும். கண்டிப்பா குர்ஆனுக்கு எதிராக ஒரு ஹதீஸும் வராது. அதை மீறி அப்படி 1-2 வறுமையானால் நாம் என்ன முடிவுக்கு வரணும்னு கேட்டா, இது ஏதோ ஒரு நம்மளை அறியாத ஒரு ராங் இருக்கிறது. அது மாதிரி சில உதாரணங்கள் நான் சொல்லி காட்டுறேன். என்னென்ன மாதிரி ஹதீஸ்கள் அப்படி இருக்குது. அதை நீங்க எந்த வகையில உங்களால ஜாயிண்ட் பண்ணி காட்ட இயலாது. அப்படி வரும்பொழுது இது நம்ம ஓரம் கட்டி வச்சிடணும். ஏன் ஓரம் கட்டுறோம்னா, குர்ஆனை மறுக்கிற நிலை வந்துடும். அல்லாஹ்வுடைய வேதத்தையும் மறுக்கிற தீனுக்கு மேல சந்தேகம் வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லக்கூடாது. இதுக்கு உங்களுக்கு நல்லா தெரியக்கூடிய ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, ஆயிஷா நாயுடு ஒரு ஹதீஸ், இது முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். இதுல என்ன வருதுன்னு கேட்டா, பால்குடி சட்டம் இருக்குல்ல, பால்குடி. ஒருத்தன் இன்னொரு பெண்ணிட்ட பால் குடிக்கிறான். ஒரு குழந்தை வேற ஒரு தாய்கிட்ட பால் குடிக்கிறான்னு வைங்களேன், ஒரு அவசரத்துக்கோ அதை வளர்க்கறதுக்காக கொடுக்குறாங்க. இதை பத்தி ஆயிஷா நாயுடு சொல்லும் போது, 5 தடவை குடித்தால்தான் அந்த பால்குடி தாய் என்ற உறவு வரும். ஒரு பெண்ணிட்ட ஒரு தடவை பால் குடிச்சா ஒரு குழந்தை, அதோட விட்டுலாம். அதுக்கப்புறம் வாலிபன் ஆயிட்டான், அந்த பொம்பளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்குன்னா 2 பேரும் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். அண்ணன் தங்கச்சி ஆயிட மாட்டாங்க. இந்த பொம்பளையுடைய பெத்த பிள்ளையும் இந்த பொம்பளையிட்ட பால் குடிச்ச பையனும் அண்ணன் தங்கைங்கிற உறவு வராது என்ற ஒன் டைம் தான் நடந்திருக்குது. 5 தடவை 5 தடவை பால் குடித்தால் தான் அந்த பால் குடி அன்னை என்ற உறவு வரும் என்று ஒரு குர்ஆன்ல ஒரு வசனம் இருந்தது. ஆயிஷா நாயுடு சொல்றாங்க.
ஹம்சுரலாத்தின் யுஹர்ரிம்ன என்று ஒரு வசனம் குர்ஆனில் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தார வரைக்கும் அது குர்ஆனில் ஓதப்பட்டு கொண்டு வந்ததுங்கறாங்க. எது வரைக்கும் அது இருந்துச்சு மாற்றினா பரவாயில்லை. அது எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போற வரைக்குமே அது இருந்துச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? மௌத்தா போற வரைக்கும் இருந்தது பின்னாடி இல்லாம போயிடக்கூடாதுல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன வரைக்கும் இருந்துச்சுன்னு சொன்னா பிந்தி யாரும் அதை நீக்க போனாங்களா? குர்ஆன் வசனத்தை மாத்துறது வந்து அல்லாஹ் ரசூலை வச்சு தான் மாத்துவான். ரசூலுல்லாஹ்வுக்கு பிந்தி அபூபக்கர் அறிவிச்சு மாத்த முடியாது, உமர் அறிவிச்சது நீக்கிறங்கன்னு சொல்ல முடியாது. யாருக்கு வஹி கொடுத்தானோ அவங்க தான் மாத்த முடியும். அப்ப ரசூலுல்லாஹ் மௌத்தார வரைக்கும் இருந்துச்சுன்னு சொன்னா அப்படி ஒரு வசனம் குர்ஆன்ல இருக்கணும்ல. ஹம்சுரலாத்தின் யுஹர்ரிம்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தார்களே, குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குமே. ஆனால் ரசூலுல்லாஹ் மௌத்தா போற வரைக்கும் இருக்குன்னு ஆயிஷா சொன்னது உண்மையா? அறிவிப்பாளர் கரெக்டா தான் இருக்குது. இந்த அறிவிப்பாளர் வச்சு பாத்தீங்கன்னா ஆயிஷா நாயகி யார் சொன்னா அவர் நல்லா இருக்கான், அவர் நல்லா இருக்கான், அவர் நல்லா இருக்கான்னு வந்து முடிஞ்சிடும். எல்லாம் கரெக்டா இருக்கிறாங்க. ஆனா கருத்தை யோசிக்கிறோம். இது அப்படி ஏத்துட்டு வைங்க, குர்ஆன் பாதுகாக்கப்படல. ரசூலுல்லாஹ்வுக்கு பிந்தியும் கூட விளையாண்டு இருக்கிறாங்க. அதான் அர்த்தத்துக்கு இது அப்படியே ஏத்துக்கிட்டீங்கன்னா அறிவிப்பாளர் கரெக்ட் தான். அறிவிப்பாளர் கரெக்டா இருக்கனால அதான் ஏத்துக்கிறேன் நீங்க நின்றீங்கன்னு சொன்னா அதுல உங்களை அறியாமலே டோட்டல் குர்ஆன் மீது ஒரு சுமத்திறீங்க ஒரு குற்றம். என்ன குற்றம்? ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்ததை கூட அவங்களுக்கு பிந்தி மாத்திட்டாங்கப்பா. இது ஒண்ணு இருந்துச்சாமல ஆயிஷா நாயகி சொல்றாங்களே, ஒண்ணு இருந்துச்சாமல ஒரு ஆயத்தை காணாம. இப்ப ஹம்சுரலாத்தின் யுஹர்ரிம்னு தேடி தேடி பாக்குறேன் காணாம. அப்ப இருந்த ஒண்ணு பின்னாடி இருந்தது இல்லாம ஆகிட்டாங்க பாருங்களேன். அப்படின்னா குர்ஆன் மேல சந்தேகம், அவ்வளவு சஹாபாக்கள் மேல சந்தேகம், டோட்டல் உம்மத்த முஸ்லிமா மேல, முஸ்லிம் சமுதாயத்தின் மீது 50 பேர் மேலும் சந்தேகம் ஏற்பட்டுரும் இல்லையா? அப்ப நம்ம இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் வகையில் சரியான சஹீஹா இருந்தாலும் கருத்து அடிப்படையில் சரியில்லை. அது அப்படி ஓரம் கட்டி வச்சிருந்தோம். ஏதோ ஒரு ஆயிஷா என்னமோன்னு சொல்லியிருப்பாங்க, அவங்க சொன்னதை கேட்டவர் உணர்வு உணங்கிட்டு அறிவிச்சிருக்கலாம். அது வேணும்னு கூட போய் சொல்லிருக்க மாட்டாங்க. நான் ஒண்ணு சொல்ல நீங்க ஒண்ணு மாதிரி புரிஞ்சுட்டீங்களா, ஒரே மாதிரி புரிவீங்களா? நான் இன்னைக்கு சொன்னது எத்தனை பேர் எப்படி புரிஞ்சீங்கன்னு யாரும் தெரியும். அது மாதிரி ஆயிஷா நாயகி ஒண்ணு சொல்ல அதை கேட்டுக்கிட்டு இருந்தவங்க வந்து அது வேற மாதிரி புரிஞ்சுக்கிற, அதை கேட்டு அடுத்தாள் அதை விட வேற மாதிரி புரிஞ்சுக்கிற, அப்படி என்னமோ ஒரு ராங்கா நுழைந்து கொண்டு ஏதோ வந்திருக்கும். ஒரு எழுத்தை ஒரு இல்லைங்கிற எழுத்து ஒரு லாங்கிற ஒரு எழுத்தை விட்டா கூட அர்த்தம் மாறி போயிடும். அப்படி என்ன நடந்துச்சு நமக்கு தெரியல. நம்மளால கண்டுபிடிக்க முடியாத ஒரு குறை அதுல இருக்கிறது. நாம் அந்த குறையோட ஏற்றுக்கொண்டு குர்ஆன் அறிக்கை நம்ம தயாரா இல்லை. அது இருக்கட்டும், அதை தூக்கி வச்சிருவோம் தனியா. அப்படி அதுக்காக ஹதீஸை மொத்தமா தள்ளக்கூடாது. இப்படி ஹதீஸ் சஹீஹ் என்று சொல்லப்பட்ட பிறகு அது குர்ஆனுக்கு மோதுது என்று தள்ளி வைக்கிறதா இருந்தா நீங்க தேடி தேடி தலைகள் நின்று தேடினாலும் சரி, உங்கள் லைஃபை எல்லாம் செலவழித்து தேடினாலும் சரி, ஒரு 50க்கு மேல தர அது தெரிஞ்சுக்கணும். ஹதீஸுகள் எவ்வளவு தேர சஹீஹ் என்று முடிவு செய்யப்பட்ட ஹதீஸுகள் அது குர்ஆனோட மோதுது என்ற கோணத்தில் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஹதீஸுகளுக்குள்ள உங்களுக்கு எத்தனை சேரும்னா 50 சேராது, குறைச்சுதான் சேரும். அதுக்கான ஹதீஸ் இதுக்கு எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, நீங்க பாட்டு எடுத்துல இது குர்ஆனுக்கு மாத்தம், இது குர்ஆனுக்கு அப்படி சொல்லி போயிடக்கூடாது. மாத்த உங்களுடைய அறியாமல் எப்படி சொல்றீங்க? நீங்க எது மாத்தினாலும் மாத்த இல்லைன்னு நீங்க பொருத்தி காட்ட முடியும். நீங்க சரியா கவனிக்கிறேன்னு அர்த்தம். சரியா கவனித்தால் முரணெல்லாம் வராது. ரொம்ப 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 குறைச்சு பாத்தீங்கன்னா ஒரு 50 கூட தேரவே தராது. நாம வந்து நான் தேடி நமக்கு முந்தி இது மாதிரி தேடி இருப்பாங்கல்ல, தேடி தொகுத்து அந்த நூல்கள்லாம் நான் தேடி பார்த்தா கூட 50 வரமாட்டேங்குது. சஹீஹ்ன்னு இருக்கும் பார்த்தோம்னா, அதாவது ஆட்களை வச்சு இவர் சரி அவர் சரி கரெக்டா இருக்கும். ஆனா கருத்து மோதும். இப்படி பிரிச்சு எடுத்தீங்கன்னா 50 தர மாட்டாங்க. ரொம்ப குறைய ஒரு 30, 25 அந்த மாதிரி கணக்கெல்லாம் தேரும். இந்த மாதிரியான ஒரு எண்ணிக்கையில சில விஷயங்கள் இருக்கின்றன. அதுகளை நம்ம பிடிவாதமா ஆள் சரியா இருக்கு ஏத்துக்கிறோம்னு சொல்றது மூலமாக குர்ஆனை மறுக்கிறதுங்கிற ஒரு குற்றத்துக்கு போயிடக்கூடாது. அப்படி போனா என்ன செய்வாங்கன்னா அதுதான் சரின்னு சொன்னீங்கன்னா மொத்தத்தை ஹதீஸை மறுக்கிற ஒரு கூட்டம் உண்டாயிருவோம். ஹதீஸ் மொத்தத்துக்கு வேணான்ற மாதிரியான ஒரு கருத்துக்கு போவதற்கும் நம்முடைய தெளிவின்மை காரணமா இருந்துடக்கூடாது. அதனால அது மாதிரியான சில ஹதீசுகளை உங்களுக்கு உதாரணமும் காட்டிவிட்டு அந்த சிகுறு சம்பந்தமான ஹதீசுகளை பூராத்தையும் கொண்டு வந்து வச்சு அதுகளையும் விலக்கி விட்டு அதுக்கப்புறம் பழையபடி மூசா நபி வரலாறு போகும். ஏன்னா இடையில இருந்து சொல்றதுக்குரிய டைம் தான். அதனால மூசா நபி வரலாறும் இடையில வரும். அதுக்கு இடையில வந்து இந்த விஷயத்தை முழுசா கிளியர் பண்ணிடணும். இந்த ஓதி பாக்குறது, தண்ணியில பாக்குறது, என்னென்னமோ கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. இதுகள் எல்லாமே கிளியர் பண்ண வேண்டியதா இருக்கு. இதை வச்சுதான் செய்யறாங்க. அதனால அடுத்த வாரம் அதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்து பார்ப்போம். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும்.